வணக்கம். SSC GD 2024 கேட்ட கேள்வி KW FR proportional to IU என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் உள்ள லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். A ல இருந்து Z வர. இப்ப நமக்கு ஏங்கிறது முதல் லெட்டர், Bங்கிறது ரெண்டாவது லெட்டர், இந்த மாதிரி வந்து Z வந்து 26வது லெட்டர் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் இதுல KW இருக்கு. நமக்கு Kங்கிறது 11வதுல இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? Kக்கு பதிலா 11 போட்டுக்கலாம். அடுத்து W இருக்கு. Wங்கிறது நமக்கு 23வதுல இருக்கு. 23. அடுத்து இங்க F இருக்கு பாருங்க. F நமக்கு 6வதுல இருக்கா? 6 எடுத்து எழுதிக்கலாம். R நமக்கு 18ல இருக்கு. 18 எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இந்த K வந்து F மாறி இருக்கு. ஓகேயா? K வந்து 11, F வந்து 6. இப்ப நம்ம இந்த 11ல இருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு 6 கிடைக்குமா? அதே மாதிரி இங்க W இருக்கு, இங்க R இருக்கு. நமக்கு எப்படி வந்து W வந்து 6 மாறி இருக்கும்? நமக்கு வந்து W வந்து 23வது, R வந்து 18. நம்ம 23ல இருந்து 5 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்குமா? அப்ப நமக்கு இங்க எல்லா லெட்டர்ஸ்ல இருந்தும் 5 கழிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து I இருக்கு. I நமக்கு என்னதா இருக்கு? 9ஆம் நம்பர்ல இருக்கு. போட்டுக்கலாம். அதே மாதிரி U நமக்கு வந்து 21வதுல இருக்கு. 21 போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த 9ல இருந்து 5 கழிக்கணும். 9 5 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 4 வருமா? அப்ப நமக்கு 4ங்கிறது D வரும். அடுத்து வந்து 21 இருக்கு. நம்ம 21ல இருந்து 5 கழிக்க வேண்டியதான். 21ல 5 கழிச்சோம்னா நமக்கு 16 வருமா? நமக்கு 16ங்கிறது நமக்கு B ன்னு வருது. அப்ப நமக்கு இதுல B வரும். அப்ப நமக்கு ஆன்சர் TP ன்னு வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல TP வரும். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இது என்ன சொன்னீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.